ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிளான்ட்ஸ் பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான்ட் அப்ரூட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து பிரித்து எடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ என்னோடய மதர் பிளான்ட்டும் இதில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து 2 பிளான்ட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். அது 2யும் தான் நான் இப்போ பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், சான்ஸ்வேரியாவில் ஒரு வெரைட்டி இது ஆக்சுவலாக நான் லைவ் சேல் போட்டிருந்தேன். ஸோ அதிலேருந்து தான் இந்த பிளான்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இது நல்லா பயங்கர ரூட்டாகவே இருந்தது. 7 இன்ச் பாட்டில் ஆக்சுவலாக வச்சுருந்தேன். ஸோ நல்ல ரூட் இருந்தது பாருங்கள். இதில் ஒரு பிளான்ட்டில் எவ்வளோ ரூட்டு, ஒரு பேபியும் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு கன்றும் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது அவங்களுக்கு வந்து 2 பிளான்ட்ஸ் 50 ருபீஸ்க்கு 2 பிளான்ட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கான பிளான்ட்ஸ் நான் 2யும் எடுத்து வச்சாச்சு. ஸோ என்னோடய மதர் பிளான்ட்டை அதே பாட்டில் நான் நட்டு வைக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் இருந்தது, பழைய மண். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் அதே பாட்டில் நான் அந்த பிளான்ட்டை செட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இது பேபிஸ் மறுபடியும் கன்று வந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் ஷேடு வரக்கூடிய ஒரு வெரைட்டி. அந்த எட்ஜஸில் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ ஈஸியாகவும் க்ரோ ஆகும். ஒரு சில ஹைப்ரிட் வெரைட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகி போகும். ஸோ கொஞ்சம் அதை பார்த்துக்கணும், பாட்டிங் மிக்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதில் அது பாருங்கள், ஒருத்தங்களுக்கு வந்துட்டு 2 இலை பரண்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அது 2 பிளான்ட்ஸும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு வந்துட்டு நம்ம பேர்ல் மேக்ஸ் வேரிகேட்டட் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப நாளாக புக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ட்டு நிறையா இருக்குது. பட் ஒரு பிளான்ட்டில் கூட வேரியேஷனே கிடையாது. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. ஸோ அது வேரியேஷன் வரட்டும், அது சீசன் மாறினா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்துட்டு அவங்க கலடியம் வந்து நம்ம சேல் போட்டப்போ புக் பண்ணுது. ஸோ இவங்க ஒரு 6 மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் புக் பண்ணி. அதுக்கான பிளான்ஸ் தான் நான் இப்போ அனுப்ப போகிறேன். இன்னொரு பிளான்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஃபிலோண்டன்ட்ரானில் எஸ்பி கொலம்பியா. ஸோ அவங்களுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிங்கோனியம் ஆல்போ இருக்குது இல்லையா, ஸோ அது புஷியாக நம்ம அன்றைக்கி சேல் போட்டிருந்தோம். அதுக்கான பிளான்ஸ் தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரிங் ஆஃப் ஃபயர். ஸோ அந்த சான்ஸ்வேரியா எடுத்தோம் இல்லையா, ஸோ அதுதான் 2 பிளான்ட்டு. ஸோ அது இல்லாத அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு சான்ஸ்வேரியாவும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே நல்ல ஒரு வெரைட்டி. இது ஐடி தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், பிளான்ஸ் ஆர்டர் போடுறீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிசீவ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மெசேஜ் போடுங்க, நான் ஃபாலோ பண்ணி தரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா லைவ் பிளான்ஸ் இல்லையா. ஸோ ஒரு சிலர் வந்து கொரியர் காரங்க வந்து கொண்டு வந்து தரமாட்டாங்க. நம்ம தான் ட்ராக் பண்ணி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம். ப்ளீஸ் அது மட்டும் ரிசீவ் ஆகிடுச்சா இல்லையான்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பாய்.